ஹனுமனின் வாளாகி அஸ்திரம் நமது எதிரிகளை ஓட ஓட விரட்டிவிடும். அந்த ஹனுமத் லாங்கூல அஸ்திர ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது. ஹே ஹனுமாரே, அஞ்சனா தேவியின் மகனே, மிகுந்த பலமும் வீரமும் பொருந்தியவரே, உம்முடைய அசைந்து ஆடுகின்ற வாளாகிய அஸ்திர ஆயுதத்தினால் எனக்கு உபத்திரவம் தருகின்ற எனது எதிரிகளை அடித்து தள்ளி வீழச் செய்வாயாக. வானரசேனைக்கு அதிபதியும் சூரிய மண்டலத்தையே கவளமாக்கி உண்டவருமாகிய மாருதியே, உம்முடைய வாளாகிய அஸ்திர ஆயுதத்தினால் என் சத்துருக்களை வீழ்த்துவாயாக. அக்ஷயகுமாரன் என்கிற அரக்கனை அழித்தவரே, பொன்னிற கண்களை உடையவரே, திதி தேவியினிடமிருந்து உண்டாகிய அரக்கர்களை அழித்த அனுமந்தரே, உம்முடைய வாளாகிய அஸ்திரத்தினால் என் எதிரிகளை வீழ்த்தி விடுவாயாக. சிவனுடைய அவதாரமாகவும் சம்ஹார மூர்த்தியாகவும் வாட்டுகின்ற மனசுமையினின்றும் மீட்பவரே, தங்கள் வாளாகிய ஆயுதத்தினால் எனது எதிரிகளின் தீய சக்திகளை முறியடிப்பாயாக. ஸ்ரீராமருடைய பாத கமலமாகிய தாமரை பூவினில் தேனுண்டு மகிழும் வண்டு போன்ற மனதோடு எப்பொழுதும் உள்ளவரே, எனது எதிரிகளை உம்முடைய வாளாகிய அஸ்திர ஆயுதத்தினால் அடித்து வீழச் செய்வாயாக. வாலியினால் துன்புறுத்தப்பட்டு மனம் வருந்திய சுக்ரீவன் முதலியவர்களை காப்பாற்றி விடுவித்திருந்த பிரபுவே, உம்முடைய அஸ்திரம் என்கிற வாளால் என் எதிரிகளை நாசம் செய்வாயாக. சீதை பிராட்டியின் பிரிவினால் துக்க சமுத்திரத்தில் மூழ்கிய ராமனை அவ்விதத்திலிருந்து காத்தவரே, உம்முடைய வாளினால் என் எதிரிகளை வீழ்த்துவாயாக. ராட்சசர்களின் அரசனாகிய ராவணனுடைய ஆசை என்கிற அக்னியால் எரிந்த உலகங்களை தேவரீர் கருணை மழையினால் குளிர செய்தவரே, உம்முடைய வாளாகிய ஆயுதத்தினால் எனது எதிரிகளை நசிப்பீராக. அரக்கர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு தீங்குகளுக்கு உட்பட்ட அமைதியான அகில உலகங்களையும் ராட்சச சமுத்திரத்தினின்று மந்தர மலை போன்று கடைந்து காத்தவரே, உம்முடைய வாளாகிய அஸ்திர ஆயுதத்தால் எனது எதிரிகளை வீழ்த்துவீராக. உம்முடைய வாளின் நுனியில் ஜொலிப்புடன் பிரகாசிக்கின்ற குஞ்சத்தினால் வீரனாகிய ராவணனின் பட்டணத்தின் அகங்கார அழகினை ஒட்டு மொத்தமாக விவேகத்துடன் எரித்தவரே, உம்முடைய வாள் அஸ்திரத்தினால் எனது எதிரிகளை நாசம் விளைவிப்பீராக. உலகினில் தோன்றிய யாராலும் மனத்தினாலும் கூட தாண்ட முடியாத பெருங்கடலை தாண்டியவரே, ஆடுகின்ற உமது வாளால் அடித்து என் சத்துருக்களை வீழ்த்திடுவாயாக. உம்மை நினைத்த மாத்திரத்தில் உடனே நமக்கு எல்லாவித மனோஷ்டங்களையும் அளிப்பவரே, உம்மை வணங்கியவரை பிரிய கரம் கொண்டு நிறைவுகள் அளித்து நிறைவு அடைபவரே, ஆடி அசைந்து கொண்டிருக்கின்ற உமது வாளால் எனது சத்துருக்களை வீழ்த்துவீராக. இரவில் அலையும் அரக்கர்களாகிய இருளை போக்குவதில் சூரியனுக்கு நிகரானவரே, ஆடிக்கொண்டிருக்கின்ற உமது வாளால் எனது எதிரிகளை வீழ்த்துவீராக. ஸ்ரீ ஜானகியின் கருணைக்கும் ஸ்ரீ ஜானகியின் வரனாகிய ஸ்ரீராமரின் அன்பிற்கும் பாத்திரமாகியவரும் அத்தகைய அன்பிலிருந்து மீளாமல் இருக்க சதா தவம் இருப்பவரும் மிகுந்த தபோ வலிமையும் உள்ள மகேசனே,
உமது ஆடுகின்ற வாளால் என் சத்துருக்களை அடித்து வீழ்த்துவீராக. பீமனை விட அதிக உறுதி படைத்தவரே, வீரா ஆவேசமாக அவதரித்தவரே, மகாதேவனின் அம்சமாகிய ஹனுமந்தராயரே, உமது ஆடுகின்ற வாளாகிய அஸ்திரத்தினால் எமது சத்துருக்களை வீழ்த்தி தண்டிப்பாயாக. சீதையின் பிரிவினால் மிக வருந்திய ஸ்ரீராமனின் கோபத்தின் மறு உருவமாகி மிகுந்த கோப அக்னியாக இருந்தவரே, உமது ஆடுகின்ற வாளால் எனது எதிரிகளை அடித்து தண்டிப்பாயாக. வைரம் போன்ற உறுதியான தேகம் படைத்தவரும் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்திக்கு ஒப்பானவரும் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை வீணாக்கியவரும் ஆகிய அனுமரே, உமது வஜ்ராயுதம் போன்ற வாளினால் எமது சத்துருக்களை அடித்து வீழச் செய்து தண்டிப்பீராக. நேர்மையற்ற கர்வம் கொண்ட கந்தர்வர்களின் வசிப்பிடமான மகேந்திர பர்வதத்தினை தகர்த்தி பிளவுபடுத்தி கர்ஜித்தவரே, உமது கர்ஜனையுடன் உமது உறுதி மிகுந்த வாளால் எமது எதிரிகளை அடித்து தள்ளி வீழ்த்துவீராக. லக்ஷ்மணனுடைய உயிர் காத்தவரும் உம்மை சரணடைந்தவரை அபயமளித்தும் தமது எதிரிகளை குலை நடுங்க வைக்கும் கூரிய நகங்களுடன் அமைந்த கைகளுடன் உடையவரே, உமது பலம் மிகுந்த வாளால் எமது சத்துருக்கள் ஆனவர்களை அடித்து தள்ளி வீழச் செய்வீராக. ஸ்ரீராமரின் கட்டளையினால் திருப்பி அனுப்பப்பட்டதினால் உண்டான பரத சத்துருக்கர்களுடைய மனக்கவலைகளை போக்கியவரே, உமது அஸ்திரமான பலம் பொருந்திய வாளால் எமது எதிரிகளை அடித்து தள்ளி தண்டிப்பீராக. ஸ்ரீ சீதாதேவியின் பரிபூரண ஆசியினால் குறைவற்ற சமஸ்த லட்சணங்களோடு திகழ்பவரே, உமது வீரம் மிகுந்து ஆடி அசைகின்ற வாளால் எமது பயங்கர சத்துருக்களை அடித்து சாய்த்து அடியேனை காப்பீராக. நல்லவர்கள் யாராகிலும் இந்த ஸ்லோகங்களை அரச மரத்தடியில் அமர்ந்து துதிக்கின்றார்களோ அவர்களுக்கு சகல சத்ரு பீடைகள் நீங்கி ஸ்ரீ ஹனுமந்தராயரின் அருட்கடாட்சத்திற்கு பாத்திரமாகி எல்லா விதமான சம்பத்துகளினால் நன்மைகள் பல பெற்று ஆனந்தம் அடைவீர்கள் என்பது நிச்சயம்.